ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழைப்பூவை வச்சு வித்தியாசமான முறையில் ஏதாச்சும் ரெசிபி ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வாழைப்பூ பொடி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாதத்துக்கு முதல்ல பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கடாயை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அதில் உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். அடுத்து அதில் பூண்டு பல் 5, பொட்டுக்கடலை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்துக்கங்க. அடுத்து வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கங்க. வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து அதையும் அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வறுத்து அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றி ஃபைன் பவுடரை அரைச்சி அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து வாழைப்பூவை ரெடி பண்ண போகிறோம். வாழைப்பூ ஒன்று எடுத்து அதில் மேலே உள்ள இந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துடுங்க. தோலை எடுத்தாச்சு. உள்ளார வாழைப்பூ இருக்குது. அதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துடலாம். இந்த வாழைப்பூவில் உள்ள நரம்பை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். வாழைப்பூ எடுத்து உள்ளங்கையில் லைட்டாக தேய்ச்சோம்னா பூ விரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இதழ் மாதிரி உள்ளதையும் இந்த நரம்பையும் எடுத்து தூர போட்டுருங்க. இதை நம்ம சமைக்க யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதே மாதிரி எல்லா பூவில் உள்ள நரம்பையும் எடுத்துருங்க. அடுத்து எல்லா வாழைப்பூவையும் தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருங்க. வாழைப்பூவை கட் பண்ணவுடனே யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த வாழைப்பூவோட கலர் மாறிடும். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்து கொஞ்ச நேரம் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயம் பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து வதக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைப்பூவையும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விடுங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வாழைப்பூ நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க. நடுவில் மூடியை திறந்து அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக வாழைப்பூ நல்லா குக்காகி வந்துடுச்சு. அடுத்து இந்த வாழைப்பூவில் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்க்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேக வைத்த சாதத்தை இதில் சேர்த்துக்கங்க. சாதம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொடியையும் சாதத்தையும் சேர்த்து பொறுமையாக சாதம் உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க.
பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து பொறுமையாக சாதம் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். முந்திரி இருந்தால் வறுத்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வாழைப்பூ பொடி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைப்பூ பொடி சாதத்தை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.